معنا نهج حياة جئنا تبصرة عن كل ضلال أعددنا بضاعة. காளையார்கோயிலில் நடைபெற்ற அமைதியை நோக்கிய வாழ்வியல் என்ற இந்த நிகழ்ச்சி ஒரு அனைவரும் சமம் மத ஒற்றுமைக்காக நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்ச்சியை பார்க்க வருகை தந்த பொழுது குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நபிகள் நாயகம் அவர்களால் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் மிக தெளிவாக விளக்கி சொன்னீர்கள். அதில் இன்றைய நவீன அறிவியலில் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகளை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக நபிகள் நாயகம் அவர்கள் மக்களுக்கு உபதேசித்திருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள் என்பது ஆச்சரியப்படத்தக்க விஷயம். உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்திற்கும் அவர்கள் தெளிவுரை எழுதியிருக்கிறார்கள், தெளிவுரை சொல்லியிருக்கிறார்கள் என்பது மனித வாழ்வுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இறை தூதராக இருந்து இறைவனிடத்தில் அனைத்து ஞானத்தையும் பெற்று சொல்லிய பொழுது தம்பி அவர்கள் சொன்னார்கள், அவர் படிக்காத கல்வியறிவு இல்லாத அளவிலே இருந்தவர் இந்த அத்துணை விஷயங்களையும் அலசி ஆராய்ந்தது, மக்களுக்கு உபதேசித்தது, மக்களுக்கு அருளியது என்பது அது ஒன்றே அவர் உண்மையான இறை தூதர் என்பதை நிரூபிக்கின்ற செயலாக அமைந்தது என்பதை எங்களுக்கு விளக்கி சொன்னார்கள். மிக மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த நிகழ்வை மிக அருமையாக தொகுத்து எல்லா மக்களுக்கும் சென்றடையக்கூடிய வகையிலே இதை நீங்கள் அமைத்திருப்பது என்பது இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கிய இந்த கமிட்டிக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உள்ளபடியே இதை முழுமையாக பார்த்து முடிவிட்ட பிறகு இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது, இதுவும் கடந்த 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகளாக வருகிறது. நினைத்து பார்க்க முடியாத அத்துணை விஷயங்களும் முன்னமே சொல்லப்பட்டிருக்கிறது என்கின்ற பொழுது அறகுறையாக இறை நம்பிக்கையில் குறைவாக உள்ளவர்களுக்கு கூட முழுமையான இறை நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற ஒரு மிக சிறந்த உதாரணம். இதை எங்களுக்கும் இவ்வளவு நேரத்தை செலவிட்டு ஒவ்வொரு காட்சியாக அறிமுகப்படுத்தி அந்த குர்ஆனிலே சொல்லப்பட்டுள்ள அனைத்து விஷயங்களும் எங்களுக்கு தெளிவுபடுத்திய அந்த எங்களுக்கு ஆலோசனை சொன்ன உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை சொல்லி, இந்த வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி, இது போன்ற நிகழ்விலே கடந்த 3 ஆண்டுகளாக நான் கலந்து கொள்ளாமல் இருந்து எதிர்பாராமல் கலந்து கொள்ள இயலாத சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இந்த முறை எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு உங்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.